மத்தவன் என்ன சொல்லுவான், மத்தவன் என்ன யோசிப்பான், இப்படியே யோசிச்சு யோசிச்சு நம்மள நிறைய பேர் நம்ம எதுவுமே பண்றது கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், ஆனா நான் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் யோசிக்கணும். ஆனா இந்த உலகம் அப்படி நம்மள வந்து ஒரு மைண்ட் செட்ல அப்படியே வச்சிருக்கு. நீ இதை பண்றியா, அவங்கள பத்தி யோசி, இவங்கள பத்தி யோசி, ஆனா நீ உன்னை பத்தி யோசிக்காத அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியல. இந்த உலகம் நீ என்ன பண்ணாலுமே 4 விதமா பேசதான் செய்யும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? நீ ஒல்லியா இருக்கேன்னா, என்னமா இவ்வளவு ஒல்லியா இருக்கேன்னு கேட்பாங்க. நீ குண்டா இருந்தேன்னா, ஐயோ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமாயிடும், குழந்தை பெத்துக்கிறது கஷ்டமாயிடும். நீ சம்பாதிச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையா வாழ்ந்தா இது சம்பாதிக்கிற திமிரு, அதனால இப்படி ஆடிக்கிட்டு இருக்குன்னு. நீ அந்த சம்பாதிச்சு கூட கொஞ்சம் சிக்கனமா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா தானே சம்பாதிக்குது, அதுக்கே இவ்வளவு கஞ்சமா இருக்கு அப்படின்னு. நீ லவ் பண்றேன்னு போய் சொன்னா இப்படியா உன் வீட்டுல வளர்த்தாங்க அப்படின்னு. நீ ஒரு வயசுக்கு மேல அழகா வீட்லயே இருந்து வேலை அதுன்னு பார்த்தனா, இதுக்கே இன்னும் கல்யாணம் அவள உடம்புல ஏதோ குறையோ அப்படின்னு. கருப்பா இருந்தா கருப்பின்னு, வெள்ளையா இருந்தா உடம்புல ரத்தம் இல்லைன்னு. ஆக மொத்தத்துல நீ என்ன பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு தான் இருப்பானுங்க. மத்தவனை எல்லாம் நீ போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்சத நீ பண்ணு. மத்தவங்க எல்லாம் எதுவும் நம்மள சொல்ல தேவையில்ல. உனக்கு பிடிச்சத நீ பண்ணும்போது உன் வீட்டுல இருக்கிறவங்களே, ஏன் உன் பேரண்ட்ஸே உன்னை ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதனால நீ உனக்கு பிடிச்சத பண்ணாம இருக்க போறியா? ஸ்டாப் திங்கிங் அபவுட் அதர்ஸ் அண்ட் டூ வாட் யூ லவ். புரியுதா?